நமோ பகவதே வாசுதேவாய. காக்கும் கடவுள் உருவாகிறார். காக்கும் கடவுள் என்ற பெயர் பெற்றவர் பெருமாள். காக்க வைக்கும் கடவுள் என்றும் சொல்லலாம். தரிசனம் தருவதற்கே காத்திருக்க வைக்கும் பெருமாள் அதன் பிறகு தரும் ஆனந்தம் எல்லை இல்லாதது என்பது எல்லோரும் அனுபவித்த உண்மை. புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை கிராமத்தில் பூர்வீக இடத்தில் தனிப்பட்ட குடும்பத்தாரால் துவக்கப்பட்ட சிறு பணி பசுமையின் ஆதரவால் பத்திரிகை நண்பர் சொன்னது போல தன்வந்திரி பெருமாள் கோயில் அமைந்த தலம் சுற்றுலா தலமாக மாற இருக்கிறது என்பது உண்மை. அவன் தாள் பணிவோம். மின் இணைப்பு பெற கூடம், 146 அடியில் கட்டுமானத்திற்கு உதவும் தண்ணீர், இவை ஆரம்பகட்ட பணிகள். ஜல்லிக்கற்கள் கொண்டுவர அனுமதிக்கு காத்திருந்த நாட்கள் பல. ஆனால் அதன் பலனாய் உறுதியான ஜல்லிக்கற்கள் தந்தது அவன் பெருமை. வளர்ச்சி பணியில் பெரும் பங்கு கொண்ட பசுமை ராமசாமி மற்றும் லட்சுமணன் வெள்ளைச்சாமி அடிக்கடி பார்வையிட அடித்தளமும் உயர்ந்தது. 5.5 அடி ஆழம் அஸ்திவாரம் ஆழப்படுத்தும் பணி, 3.5 அடி அகலம் அஸ்திவாரம் அகலப்படுத்தும் பணி, கருவறைக்கும் அர்த்த மண்டபத்திற்கும் அஸ்திவாரம், கருங்கல் ஜல்லியால் கட்டுமான பணி நிறைவடைந்தது. அடிமட்டத்திலிருந்து 11 அடி உயர அஸ்திவாரம். அடிப்படை பலமாக அமைந்ததால் தான் படிப்பு, தொழில், வணிகம், கட்டுமானம் எல்லாவற்றிற்கும் பொருத்தமான வளர்ச்சி தரும் என்பது உண்மைதானே. கல்லாலே கோயில் கட்டும் கனவு பலிக்க சேலம் ராசிபுரத்திலிருந்து கற்களும் வந்தன. சின்னஞ்சிறு கோயிலுக்கே இவ்வளவு கற்களா என நினைக்கும் பொழுது, அன்று மன்னர்களும் நகரத்தார்களும் கட்டிய கற்கோயில்களை நினைக்கும் பொழுதே மலைப்பு மேலிடுகிறது. கற்களில் கலை வடிவம் செதுக்க, கற்களை இறக்கி வைக்க இடம் கொடுத்தவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அது மட்டுமல்ல, கல் திருப்பணி செய்ய மின்சார தேவைக்கு ஜெனரேட்டர் வாங்கிய முன் யோசனையும் பாராட்டத்தான் வேண்டும். குடும்பத்தினரை விட்டு ஆலய திருப்பணி செய்ய தங்கியிருந்து கல்வேலை கலைஞர்கள் காட்டிய ஆர்வமும் ஸ்தபதி கொடுத்த ஊக்கமும் நினைவில் நிழலாடுகிறது. முதல் தளக்கல் ஈசானிய மூலையில் ஏற்றிய விழா நாளில் கூடிய கூட்டம் பாடிய வாழ்த்தொலி நெஞ்சில் இனிக்கிறது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா இன்னும் காதுகளில் கேட்கிறது. அந்த நாள் வண்ணப்படங்களின் வரிசை போல் என்றைக்கும் நிலைத்து நிற்கும்.